ரெட் ஜெயின் மட்டும்தான் இங்கே வந்து ஆள்றாங்க, ரெட் ஜெயின்ட்டோட ஆதிக்கம் வந்து இங்கே நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் ரஜினி அவர்களையுமே வந்து சில கிண்டல்கள்லாம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாக விஷால் எப்படி பார்க்குறீங்க, இந்த அரசியல் என்ட்ரின்றதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னே வந்து ஒரு பட்டுக்கோட்டையுடைய ஒரு சின்ன ஒரு கவிதையை நான் சொல்லிடுறேன். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிறதான். ரஜினியை பற்றி நீங்கள் கிண்டல் செய்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன அருகதையும் கிடையாது உங்களுக்கு. ரஜினி வந்து 40 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தயாரிப்பாளர்களை விநியோகஸ்தர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேரை வாழ வைத்து கொண்டிருக்கீங்க? இப்போ 4 வருஷம் கழித்து வந்தாலும் அவனுக்கு ஒரு மார்க்கெட் வருது. உங்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க? உங்களுக்கு வந்து இப்போ தேட்டர் உடனே கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் அவ பார்ப்பாங்க. உதயநிதியுடைய பேனருக்கு எதுக்குன்னா ஒரு செல்வாக்கு இருக்குது சார். ஒரு இந்த பேனரில் போனால் உடனே படம் ரிலீஸ் ஆகும், பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மற்ற பேனரில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வேறு சில பேனர்லாம் போனீங்கன்னா உடனே ஒரு பணம் கட்டி ஆகணும். இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் ஆரம்பித்தார், அதுக்காக என்ன பண்ணீங்க? தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பித்து என்ன பண்ணீங்க? அப்புறம் வரலட்சுமியை நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்லாம் சொன்னீங்க, அது என்னாச்சு? அதுக்கு பிறகு முறைப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தீங்க, அது என்னாச்சு? இப்போ 46 வயசு ஆச்சு. அடுத்து நீங்கள் பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். புரட்சி தளபதி விஷால் அப்படின்னாலே ஒரு இப்போல்லாம் கான்ட்ரவர்சி தான். ஒரு அவரே சொல்கிற மாதிரி விஷயம் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு நடிகர் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. நிறைய பொறுப்பில் இருக்கார், நடிகர் சங்க பொறுப்புலலாம் இருக்கார். அப்பப்போ அரசியல் பக்கம்லாம் எட்டி பார்ப்பார். ஆர்கே நகரில் போயிட்டு வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அரசியல் களத்தில் அவர் இருக்க தான் செய்கிறாரு. அரசியல்ன்றது அவர் இந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கு அப்புறமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவர் அரசியலில் ஒரு ஆர்வத்தோடு இருக்கார் அப்படின்ற விஷயம். இப்போ அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு 2-3 நாட்களே அவர் வந்து நானும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு 2026 நான் வேட்பாளராக களம் இறங்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்காரு சார். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, ரெட் ஜெயின் மேலே வச்சுருக்காரு. ரெட் ஜெயின் மட்டும்தான் இங்கே வந்து ஆள்றாங்க, ரெட் ஜெயின்ட்டோட ஆதிக்கம் வந்து இங்கே நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் ரஜினி அவர்களையுமே வந்து சில கிண்டல்கள்லாம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாக விஷால் எப்படி பார்க்குறீங்க, இந்த அரசியல் என்ட்ரின்றதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னே வந்து ஒரு பட்டுக்கோட்டையுடைய ஒரு சின்ன ஒரு கவிதையை நான் சொல்லிடுறேன். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிறதான். நடிகர் சங்கத்தில் இருந்தீங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தீங்க, தேர்தலில் வந்தீங்க, நடிக்க வந்தீங்க, என்ன கிழிச்சிங்க இது வரைக்கும்? நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னு கேட்குறீங்க? விஷாலை கேட்குறேன். ஏன் சார் எதுவுமே பண்ணலையா? என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தார், என்ன பண்ணார்? நடிகர் சங்கத்துக்கு வந்தால் அந்த கட்டிடம் ஒழிஞ்சு இதாச்சும் கட்டிடத்தை இது பண்ண போகிறேன் அப்படின்னார். தயாரிப்பாளர் சங்கம் போனார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். அதுக்கு பிறகு பார்த்தா அங்கே 8 கோடி ரூபா காணும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கான பதில்கள் ஓடிட்டுருக்கு ஒரு சைடில். அது இளையராஜா ஃபங்க்ஷன் பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அதில் பணம் கலெக்ட் பண்ணாங்க, அது 8 கோடி ரூபா காணும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் நடிகர் சங்கம் போனீங்க, அதுக்கு என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. தேர்தலில் போனீங்க, அங்கே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க, வந்துட்டீங்க. மறுபடியும் வந்து இங்கே வேறு என்ன உங்களுக்கு கட்சி? நீங்கள் வந்து சில படங்கள் தயாரிச்சிங்க. அந்த படங்கள் எத்தனை படம் ஓடிச்சு? இது வரைக்கும் நடித்தது 25 படங்கள் நடிச்சிருப்பீங்க. அதில் ஓடின படங்கள்னால் ஒரு 10 படம். அந்த 10 படமும் ஓடினது இவருக்காக கிடையாது, இவர் மூஞ்சிக்காக கிடையாது, எல்லாமே வந்து டைரக்டருக்காக ஓடின படம். திமிரு சரி, சண்டைக்கோழி, இரும்புத்திரை எல்லாமே வந்து அந்த டைரக்டருக்காக. அவங்க புதுசாக யோசனை பண்ணி வச்சுருந்தாங்க, வந்தாங்க, ஜெயித்தாங்க. அது உங்களை வச்சதுனால நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்காக ஓடினதுன்னு கிடையாது. அதுக்காக நீங்கள் புரட்சி திலகம்லாம் ஆகிட முடியாது. ஏற்கனவே பாக்கியராஜ் ஒரு திரைக்கதை திலகம், அவர் தான் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்கார், திரைக்கதைக்காக. ஆனால் நீங்கள் வந்து சினிமாவில் சாதித்ததுங்கிறது ஒன்றும் கிடையாது சார். ரஜினியை பற்றி நீங்கள் கிண்டல் செய்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன அருகதையும் கிடையாது உங்களுக்கு. ரஜினி வந்து 40 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தயாரிப்பாளர்களை விநியோகஸ்தர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேரை வாழ வைத்து கொண்டிருக்கீங்க? அப்படி கேட்கணும் இல்லையா உங்களுக்கு? ரஜினியை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ரஜினியுடைய அவர் சக்ஸஸ் பண்ணார். அவர் ஏன் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். கட்சி ஆரம்பிக்க அவங்க தான் இது பண்ணாங்களே, அதனுடைய ரசிகர்கள் தான் இது பண்ணாங்களே தவிர அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு, அதாவது தமிழ்நாட்டு அரசியல் நமக்கு வராது, நமக்கு அரசியலுக்கான
இது இல்லை, பொறுமை இல்லை, பக்குவம் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் முன்கோபம், எதுவுமே டக்குன்னு கோபம் வந்துடும் அவருக்கு. நீங்கள் ஒரு இது 3 தானேன்னு சொன்னால் ஆமாம் நீங்கள் 3ன்னு சொல்லணும். அது 5 நிமிஷம் கழிச்சு இல்லை சார் 2 தான் சார் இது, ஆமாம் இல்லை மறந்துட்டேன் அப்படிம்பார். நீ அந்த அளவுக்கு ஒரு கோபமான ஒரு ஆசாமி. இந்த அரசியலுக்கு வந்தால் இது எப்படி இருக்கும்? சாதாரணமாக ஏதாச்சும் ஒருத்தன் இது பண்ணாலும் கூட, ஒரு முறை ஒரு பத்திரிகையில் ஒரு ரஜினி அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னு ஒரு கருத்து படம் போட்டிருந்தாங்க. யாரோ ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவார், எம்எல்ஏ சட்டசபையில் உட்காந்துருப்பார், அப்படியே காலை வச்சுட்டு டாய் உட்றா அப்படின்னு ஒரு கத்தி விடுவார். டக்குன்னு வந்து உட்கார் வந்த கத்தி, என்னடா பண்ண நீ, அவனை தூக்குடா அப்படிங்க. அதாவது இப்போ டிஆர் பாணியிலே அந்த வசனம்லாம் பண்ணியிருக்கு. அதாவது அவருக்கு அந்த அரசியல் சரிப்பட்டு வராதுன்னு ஆரம்பத்திலே அவருக்கு தெரியும். ஆனால் தான் வந்து வரல சிஸ்டம் சரியில்லை. அவ்வப்போது அவர் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக இருந்ததுனால சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லாது. அது மாதிரி அதே சமயத்தில் அவருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை 1996 அதை அவர் பயன்படுத்திக்கல. மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவர் பயன்படுத்தி. சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கணும். அது பயன்படுத்திக்காதப்போ உங்களுக்கு வந்து அவங்க அதில் விரும்பலைங்கிறது அர்த்தம். அவர் வந்து அன்றைக்கி வந்து கருத்து சொன்னார், குரல் கொடுத்தாரு. ஆனால் வந்து அவர் அரசியலுக்குள்ளே வர விரும்பலை. அவர் தன்னுடைய இது அவர் ஆரம்ப கால ஒரு ஸ்டேஜ் அதை சொல்லும்போது அவருடைய இதே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும், சின்ன ஆசைகளாக இருந்திருக்கும். ஒரு முறை இவர்கிட்ட பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றார். ஒரு நல்ல வில்லனாக வரணும், ஒரு நல்ல வில்லனாக வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அப்படின்றார். இல்லைப்பா நீ பெரிய நடிகனாகவே வருவேன், அதெல்லாம் அப்படிலாம் ஒரு சின்ன குறுகிய கட்டின கண்ணோட்டத்துன்னு பார்க்காத, பெரிய ஆளாகவே வருவேன் அப்படிம்பார். இன்னொரு பேட்டியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கெல்லாம் பெரிய ஆசை இல்லைங்க, 4 படத்தில் நடிக்கணும், சொந்தமாக ஒரு பைக் வாங்கணும், ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சி 4 தெருவு சுற்றிட்டு ஹாயாக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு. அப்போது வந்து அவருடைய அமைதியாக இருக்கணும். திடீர்னு இதுக்கு போயிடுவார் பாருங்கள், இமயமலை போயிடுவார், இது அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கணும், அமைதியாக குடித்தோமோ இது பண்ணுவோமோ சாப்பிட்டோமோ அமைதியாக இருக்கணும்னு விரும்புவார் அவர். அவருடைய மென்டாலிட்டி அது. உங்களுக்கு அது கிடையாது. அவரும் ஆரம்பத்துலேருந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னார், இடையில கருத்து சொன்னார். வேறு அது ஒவ்வொரு மக்களும் சாதாரணமாக கருத்து சொல்லலாம், யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். வரேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் அது வந்து இல்லை நான் வரலை, கொரோனா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்தது, அதனால் நான் வரலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. இப்போது என்ன கேள்வியாக இருக்குன்னா, விஷால் அவர்களுக்கு ஏன் இந்த திடீர் யோசனை இப்போ அரசியலுக்கு வரலாம் அப்படி? இப்போ நம்ம விஜய் அவர்களையும் இப்போ கேட்பாங்க ஏன் நீங்கள் திடீர்னு வைங்க, ஆனால் அவருமே அது முன்னொரு காலத்துலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. அரசியலுக்கு வந்துருவாருன்ற ஒரு இது இருந்துச்சு, அதுக்கான முன்னேற்பாடுகள் இருந்துச்சு. இப்போ அது பண்ணிட்டாங்க, அவரும் வரப்போகிறாரு, 2026 நிற்க போகிறார். அவர் சொன்ன வேகத்துக்கே இவருமே வந்து நானும் நிற்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிற மாதிரி ரஜினி அவர்களை வந்து கிண்டல் பண்ணுறாரு. அதாவது அவர் விஜய் சொன்னார்னா, விஜய் வந்து நடிச்சிட்டு இருக்கார், இப்போ பீக்கில் இருக்கார். ஒரு 3 படம் சரியாக போகல, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பொறுமையாக எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்தது வரலாங்கிற ஒரு இது பண்ணுவாங்களே, கொஞ்சம் ஒரு அமைதியாக கொஞ்சம் ஒரு சிந்திக்கலாம், இது பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் அவர். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு படம் போயிட்டுருக்கு, அதுக்கடுத்து ஒரு படம் வரும் போது அரசியல் சம்மந்தமாக ஒரு படம் வரலாம். அது அப்போது வந்து அவர் வந்து அவருடைய சம்பளம் எவ்வளோ? 200 கோடி. இவருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியல சார். 10 கோடி கூட கிடையாது. இப்போ 10 கோடி அது சொந்த படங்கள் தான் சார் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கார் இவர். ஆமாம், அவரோட பேனரில் தான் பண்ணல. அப்போ வந்து நீங்கள் ஒரு விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் தான் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 கோடின்னு வச்சாலும் கூட அவருக்கும் உங்களுக்கு எங்கேயோ இருக்க. அவர் வந்து அவருக்கு கடன் கிடையாது சார், நிறைய அவங்க அப்பா சேர்த்து கொடுத்த சொத்து இருக்குது சார், இவர் சம்பாதிச்ச சொத்து இருக்குது சார். விஜய்க்கு 26 வரலாம், ஏன் இன்னைக்கு கூட வரலாம் அவர். அதுக்கான இது இருக்குது, பலம் இருக்குது. உங்களுக்கு கடன் தான் இருக்குது, சுத்தியும் கடன் இருக்குது. எவ்வளோ கடன் இருக்கும்? எக்கச்சக்கமாக இருக்குது, கடன் இருக்குது. 18 கோடி 20 கோடி ரூபா அப்படின்றாங்க கடன். இப்போ கடன் அடைக்க அரசியலுக்கு வராரு. அதுக்காக தானே உங்களுக்கு கடனுக்கு ஒரு கடனாளியே ஆயாச்சு. அரசியலுக்கு வராருன்னா ஆமாம், கடன் அடைக்கிறதுக்கும் அரசியலுக்கு வரத்துக்கும், அதாவது ஏதாச்சும் ஒரு கட்சியை உள்வாடகை விடுவோம் இல்லை சார். ஓகே, உள்வாடகை விட்டா காசு தானே சார். இங்கே குரல் கொடுத்தா நீங்கள் ஏதோ ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்கிறீங்க. ஆமாம், அது எந்த கட்சி போகிறாரு? மேலிடத்துலேருந்து வருது இல்லையா ஒரு கட்சி, அது அங்கே வந்தாலே மேலிடம்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ அவருடைய நண்பர் இருக்கிற கட்சியா? உதயநிதி தான் அவரோட நண்பர். அது கிடையாது, மேலே ஒன்றியம். ஓகே, அங்கிருந்து வரும்போது அது பாஜக. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து திமுக எதிர்த்து தானே குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மழை வெள்ளத்தின் போது பண்ணாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கலைஞருடைய நூற்றாண்டுக்கு வந்து வேணும்னே புறக்கணிக்கணும் தான் புறக்கணிக்கணும் முடிவோடு தான் உங்களுக்கு அமெரிக்கா போனார். அங்கே போய் ஜல்சாவை தண்ணி சுற்றிட்டு இருந்தார். அது விடுங்க,
நியூ இயருக்கு அங்கே போயிட்டேன் அப்படின்னாரு. அதை வந்து அதுக்காக தான் அவர் வந்து ஆன்டி டிஎம்கேவா இது பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். அதுக்கு முன்னே உள்ள உங்களுக்கு வந்து இதே உதயநிதி பற்றி என்னென்னமோ பேசினாரு. ஒரு முறை உதயநிதி இவங்க 3 பேர் வந்து ஒரு பைக்கில் போனாங்க. ஆமாம், அவர் சொல்லியிருப்பார். உதயநிதி வந்து அத்தனைக்கும் ஒரு சிஎம் உடைய பேரன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா அவரை உடனே அவங்க வந்து சல்யூட் அடித்து அனுப்பியிருப்பாங்க. சொல்லலை, பணத்தை கட்டிட்டு வந்தார். அப்போ வந்து உதயநிதி நல்லா இருந்தார். இப்போ இப்படி உங்களுக்கு இல்லை, அவர் வந்து இப்போ ரெட் ஜெயிண்ட்டை வந்து கார்னர் பண்ணுறாரு இல்லையா? இப்போ ஆதிக்கம் செலுத்துறாங்க. ரெட் ஜெயிண்ட் வந்து அவங்க தான் வந்து படத்தை வந்து தள்ளி ரிலீஸ் பண்ணுங்க, இவர் படம் 1 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ என் ப்ரொடியூசருக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்ன நம்பி தானே பைசா போடுறாங்க, என் ப்ரொடியூசர் சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. அதில் வந்து அதுக்கு முன்னே யாராவது இது பண்ணியிருக்கலாம் சார். இவர் படத்துக்கு முன்னாடி 2-3 படங்கள் பண்ணியிருக்கலாம். வேற ஆட்களுடைய படங்கள் வந்து இத்தனாம் தேதி இந்த தேதி ஒதுக்கல சார். யாருக்குமே தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். இதை சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. இதை மாதிரி சொல்றாங்க. அந்த ரெட் ஜெயிண்ட்ல ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்றாரு, அவரு தான் வந்து அதிகாரமிக்க நபரா இருக்காரு, அவர் சொல்றதான் நடக்கணும்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாரு. இப்போ நீங்க ரெட் ஜெயிண்ட் ஏன் வர்றீங்க? வேற எதுக்கு கொடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? ரெட் ஜெயிண்ட் உதயநிதிக்கும் இவருக்கும் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை திமுக கூட அவருக்கு பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கணுமா? திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக இது பண்ணுறாரு காரணம். அதாவது திமுகவை எதிர்த்து பேசினாதான் மேலிடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ இன்னும் கிடைக்கலையா? அது கிடைச்சிருக்கலாம், உள்ளுக்குள்ளே கிடைச்சிருக்கு, கிடைக்காம இருக்காது இன்ன வரும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் ஒரு அண்ணாமலைன்னா சினிமாவில் ஒரு அண்ணாமலை வந்து இவர் தான் விஷால். அதாவது சினிமா அண்ணாமலை விஷால். அதான் பொய்யா சொல்லுவார். அது திடீர்னு வந்து நானே அது அவர் மிஷ்கின் கூட சண்டை போடுவார். மறுபடியும் மிஷ்கினுக்கும் எங்களுக்கும் இது பண்ணுவார். அந்த படத்தை எத்தனை நாள் வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காது. அந்த துப்புரவாளன் போய் முடிச்சுட்டேன்றாரு, முடிஞ்சிடுச்சுன்றாரு. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாரு? அதாவது நீங்கள் ரெட் ஜெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் வேறு பேனர் இருக்குல்ல சார், உங்கள் பேனர் சொல்லி சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெட் ஜெயிண்ட் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, நாங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. யாருமே வைக்காத குற்றச்சாட்டு இல்லை, எல்லோருமே அதை சொல்லுவாங்க சார். என்னென்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த உடனே ஒரு தேட்டரில் போய் 2 படம் நிற்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ரெட் ஜெயிண்ட் ஏன் எல்லோரும் எதிர்பார்க்கணும்னா கரெக்டாக பணம் கொடுத்துருவாங்க சார். சரி, அன்னன்னைக்கு இதாகும்போது கரெக்டாக பணம் உங்களுக்கான பணம் எவ்வளோ வந்துடும். மற்ற இதில் கொஞ்சம் இதாகும். மற்ற இதெல்லாம் கொஞ்சம் சின்ன தேட்டராக இவங்களுக்கும் ஏறக்குறைய 300 தேட்டர் கையில் இருக்குது. உடனே இவங்க அந்த அத்தனை 300 தேட்டரில் தரலாம். இவருக்குன்னு தேட்டர் கிடையாது. இவர் படம் போட்டார்னா என்ன, ரஜினியா, கமலா, விஜயா, அஜித்தா அல்லது தனுஷா, விஷால் சார்? இல்லை, அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி சிம்புவா என்ன சொல்லுங்கள். சிம்புக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது. இவர் சிம்பு 4 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவனுக்கு ஒரு மார்க்கெட் வருது. உங்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க? உங்களுக்கு வந்து இப்போ தேட்டர் உடனே கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ப்பாங்க. இல்லை, அவர் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாருன்னு எனக்கு எப்படி புரியுதுன்னா, 2011 காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், அப்புறம் இந்த தயாநிதி அழகிரி அவருடைய ஒரு கம்பெனி Cloud9 மூவிஸ் நினைக்கிறேன், இவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. எந்த படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அவங்க பேனரில் தான் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலை இப்போ வந்திருக்கு. அதை தான் வந்து அவர் சுட்டி காட்டுறாரோ? இல்லை, இப்போ தான் அவர் தான் அமைச்சரான பிறகு எனக்கு அந்த இதே வேண்டான்னு சொல்லிட்டாரு. இவங்க தான் தேடி போகிறாங்க சார். ரெட் ஜெயினை இவங்க தான் தேடி போகிறாங்க. ரெட் ஜெயினை வந்து அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அவர் வந்து அமைச்சராகிட்டார். அங்கே ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் அதை இது பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணவங்க அதான் அந்த சொல்கிறாரு. அந்த முக்கியமான ஆள் மூர்த்தி, அவர் தான் சொல்கிறாரு. செண்பகமூர்த்தி. ஆமாம், அவரை தான் சொல்கிறாரு. அவர் ஓகே, செண்பகமூர்த்தி வந்து அவர் தான் இதில் இருக்காரு அப்படின்றாங்க இவர். ஏன்னா இப்போ திருப்பதியில் அவர் ஒரு உறுப்பினரும் ஆயிட்டார். திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு உறுப்பினரும் ஆயிட்டார் அவர். இதெல்லாம் இவருக்கு ஒரு காண்டு. யாருக்கு? திருப்பதி விஷால். ஆமாம், இவர் செண்பகமூர்த்தி. ஓகே, அந்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சினிமாவில் கொஞ்சம் ஒரு நல்ல, அதாவது ஒரு உதயநிதி வந்து இது பண்ணிட்டார். இப்போ நான் வந்து அமைச்சராகிட்டேன், எனக்கு தேவையில்லை, அது நிறுத்தலாம் அந்த கம்பெனின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் அதை பார்த்துக்குறோம். சரி, ஓகே, நீங்கள் பண்ணிக்கோங்க. உதயநிதிக்கும் அதுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. உதயநிதியுடைய பேனர் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. முழுக்க இவங்க பண்ணும்போது, அதாவது அதில் உதயநிதியுடைய பேனருக்கு எதுக்குன்னா ஒரு செல்வாக்கு இருக்குது சார். இந்த பேனரில் போனால் உடனே படம் ரிலீஸ் ஆகும், பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மற்ற பேனரில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வேறு சில பேனர்லாம் போனீங்கன்னா உடனே ஒரு பணம் கட்டி ஆகணும், இது பண்ணி ஆகணும், உடனே அது இதுன்னு அந்த பணம் வந்துடுமாங்கிறது தெரியாது, எத்தனை தேட்டர் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது. இவங்களுக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. அதனால் தேடி வர்றாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தோடு இருக்காங்க, பெரிய நிறுவனங்களுடைய ஆதரவு இருக்குன்னு போது தேடி வர்றாங்க. இந்த குடும்பமே ஆரம்பத்துலேருந்து சினிமாலேருந்து தான் சார் வந்துட்டுருக்கு. கருணாநிதி நடிச்சிருக்காரு, நாடகங்கள் போட்டிருக்காரு,
எம்ஜிஆர் நாடகம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, அண்ணா நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் சினிமாவோடு தான் வர்றாங்க. சினிமா தான், உங்கள் ஃபேமிலியே சினிமா தான். அதில் வந்து மாறி சில பேர் போயிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டு இதாகிட்டு போயிட்டாங்க. ஏறக்குறைய கருணாநிதியுடைய குடும்பம் ஒரு 200 பேர் இருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட சில பேர் தான் சினிமா 4-5 பேர் தான், மிச்சம் எல்லாமே. இப்போ அந்த வரிசையில் விஷாலும் வராருன்னு வச்சுக்கலாம். விஷால் வந்து விஷாலுடைய அப்பாவுடைய தொழில் என்ன? கல் குவாரி. இந்த குவாரி வச்சுட்டு இது வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கார் அவங்க அப்பா. இவரும் குவாரி தான் வச்சுருக்காரு. அதுதான் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. அதில் வச்சு நீங்கள் அதை வந்து சம்பாதிச்சாலும் கூட உங்களுக்கு படத்தில் வந்து சினிமாவில் பெருசாக இது பண்ணலையே. வந்த படங்கள் எல்லாமே சில படங்கள் போகல, இன்னொரு படம் வரவே இல்லை. பல படங்கள் வந்து ஃபெயிலியர் தான், பெருசாக போகலை. இவரை வச்சு பண்ணுறதுனால உங்களை கத்தி சண்டைன்னு பண்ணாங்க, என்னாச்சு? ஒன்றும் கிடையாது. போன படங்கள் ஒரு 10 படங்களுக்குள்ளே தான் சார். ஒரு 10 படங்கள் ஓடினதை வச்சு நீங்கள் வந்து நான் அடுத்த கட்சி தலைவர் நான் தான் அதுதான் அப்படி. இவர் சிவாஜி வந்து 300 படங்கள் நடித்தார். எம்ஜிஆர் 136 படங்கள் நடித்தார். இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கார், சிவாஜி இருக்காரா? கட்சி ஆரம்பித்தார். அத்தனைக்கும் அவர் தமிழ்நாட்டில் பெரிய ஜாதி, தேவர் சமூகத்தினுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர். அவராலே அரசியலை தாக்கு பிடிக்க முடியல, தமிழ்நாட்டு அரசியல் அவராலே ஜெயிக்க முடியல. இவர் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவர் வந்தால் அவருக்கு வந்து அவருடைய சமுதாய முத்திரை குத்தப்படுமா விஷாலுக்கு? ஆமாம், ரெட்டி தானே இவர். அது வந்து நம்ம இது வந்து ரெட்டி நாயுடுங்கிறது ஆந்திராவில் தான் அந்த 2 போட்டி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் அதே மாதிரி தான் இங்கே அப்படி தான் வரும். மலையாளியும் இங்கே வந்து சினிமாவுக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் என்ன சொன்னார், அது வரைக்கும் டிஎம்கே இருந்தால் அது பிறகு வந்து மலையாளின்னு சொல்ல தான் ஆரம்பித்தாங்க. இப்போ இவருக்கு என்ன சொல்லுவாங்க, ரஜினிக்கு கன்னடா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது வந்துடும். சினிமா அரசியல்னு வந்த பிறகு எல்லாமே வந்துடும் சார். ஏன்னா உங்களுக்கு பேசி தான் ஆகணும். இல்லை சார், என்னுடைய நேரடியாகவே நான் கேட்குறேன், சூடு போட்டுக்கிறாரா விஜய் அவர்களை பார்த்து? அவரும் சூடு போட்டுக்கிறாரா? அதாவது யானை சூடு போட்டுக்கலாம், எறும்பு சூடு போட்டால் என்ன ஆகுது? அப்படி தான் இவர். யார் யானை யார் எறும்பு? யானை வந்து விஜய். இவர் எறும்பு தான் சார். யானை வந்து உங்களுக்கு அவர் 48 படங்கள் மேலே பண்ணிட்டார். அவர் 40-60 படம் வந்தாச்சு. நிறைய 68வது படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டார். அவருடைய சம்பளம் ஆரம்பத்தில் 500 ரூபா சம்பளத்தில் தொடங்கி இன்னைக்கு வந்து 2 கோடி. நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது சார். அவர் பீக்கில் தான் இருக்காரு. அந்த பீக்கில் இருந்தால் அவர் வரேன்றார். ஏன்னா அந்த சம்பளத்தை விட்டுட்டு வரேன்றாரு. வருஷத்துக்கு 2 படம் பண்ணால் உங்களுக்கு 4000 கோடியோ 400 கோடி ரூபா வரும். அதை விட்டுட்டு வரேன்னாரு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன விட்டுட்டு வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்துடும்? அது ஒரு விஷயம் இல்லைல்ல சார். 400 கோடி அப்படின்னு எத்தனை விஷயமா இருந்தால் அது பிரச்சனை இல்லை இல்லையா? மக்களுக்கு சேவை செய்ய வராரு. அது 4 கோடியாக இருந்தாலும் 400 கோடியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வருவீங்கன்னா உங்கள்கிட்ட முதல்ல இப்போ கடன்காரனாக இருக்கீங்க. கடனே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கட்சிக்கு என்ன செலவு பண்ண போகிறீங்க? இன்னொரு பிரச்சனை இல்லை, இன்னொரு அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்லை எதுவும் கட்சியில் போய் சேர போறாரான்றதான கேள்வி. அதாவது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அதிகாரப்பூர்வமாக நல்ல ஒரு சூட் கேஸோடு யார் வர்றாங்க பேசும்போது, சரி வாங்க அவங்க நம்ம கட்சியில் இருந்துருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே ஒரு வெள்ளோட்டம் தானே. சரத்குமார் மாதிரியா? ஆமாம், சரத்குமாருக்கு அதே மாதிரி தானே. சரத்குமார் ஏறக்குறைய அவர் ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு ஹீரோ. அவருடைய மாஜி மாமனார் ஆக வேண்டியவர் இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் ஆரம்பித்தார், அதுக்காக என்ன பண்ணீங்க? தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பித்து என்ன பண்ணீங்க? அப்புறம் வரலட்சுமியை நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்லாம் சொன்னீங்க, அது என்னாச்சு? அதுக்கு பிறகு முறைப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தீங்க, அது என்னாச்சு? இப்போ 46 வயசு ஆச்சு. அடுத்து நீங்கள் மண்டைச்சூடு அதிகமாகிட்டுருக்கு, பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக அதுக்கு பிறகு சிந்திக்கலாம். இல்லை, சபிதா சார் என்ன சொல்ல வராருன்றது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அரசியல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து வரது ஒரு மேலிடம், ஏதோ ஒரு பாஜக போன்ற ஒரு கட்சியோட அழுத்தத்தின் மூலியமாக தான் வரீங்க அப்படின்றது. ஆதரவு பெறணும்னு வர்றீங்க. அது அவங்களோட ஆதரவு. அதாவது அவங்களோட நோக்கம் திமுகவை கார்னர் பண்ணணும், அதுக்கு நடிகர்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் விஷாலும் ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே தான் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரஜினி சாருடைய குட்டி கதை ஒன்று, சந்திரமுகியில் ஒரு குட்டி கதை சொல்லுவார் ரஜினி சார். வந்து வடிவேல் வந்து வேலைக்காரியை பார்த்த உடனே பார்த்த உடனே அப்படியே இது பண்ணுவார். ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்வார். நிற்கவே இது இல்லையா உனக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிறாங்களே. அந்த மாதிரி உங்களுக்கான நீங்கள் வந்து முதல்ல சினிமாவில் சக்ஸஸ் பண்ணி பெரிய ஆளாக வாங்க. அதுக்கு பிறகு உங்களை தேடி வரும், எதுவுமே தேடி வரும். அதுதான் முக்கியம். கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.